கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். தேவ ஜனங்களை, இந்த வாரம் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களை விட்டு கொடுங்க. உங்களை விட்டு கொடுக்க கர்த்தர் கிரியை செய்வார். எப்போ நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்போ கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஊசி போடுறாரு, நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு மெடிக்கேஷன் பண்ணுறாங்க, வைத்தியம் பண்ணுறாங்கன்னா விட்டு கொடுக்கீங்க. ஒரு முடிவெற்ற கடைக்கு போகிறீங்க, அவருடைய வேலையை செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கீங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு நிலம் என்ன செய்யுது, விட்டு கொடுக்கு. ஒரு பாடசாலைக்கு போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. இதே போல் கர்த்தர்கிட்ட நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைய விஷயம் கற்றுத்தருவார். எப்படி விட்டு கொடுக்க? அனுதினமும் வசனங்களை கேளுங்க, அனுதினம் தேவனுக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் விட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளாடி அவருடைய திட்டங்களை வச்சு கொண்டே இருப்பார். உங்களை எந்த பிசாசாலையும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற அருமையான வார்த்தை மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சகோதரனை நினைவு வருகிறது. அந்த சகோதரன் தன்னுடைய வாலிப வயசெல்லாம் தவறு செய்து பாவங்களை செய்து கடைசியாக அவருக்கு எய்ட்ஸ் என்ற வியாதி வந்தது. அப்பொழுது அந்த நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடம்பெல்லாம் உருகி போனது. 6 அடி மனிதன், நல்ல ஒரு பாடி பில்டர் போட இருக்கிற அந்த நபர் அப்படியே ஒடுங்கி போய் 6 அடி மனுஷன் அப்படியே 1/2 அடிக்கு ஒடுங்கி போய் கூணு விழுந்து எலும்பெல்லாம் வெளியே தள்ளி அவன் செத்து போகிற லெவலில் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை எடுத்து சொன்னான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒரு விசை நம்ம வாழ்க்கை இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டால் திரும்பி வாழ்கிறதுக்கு பாக்கியமே கிடையாது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, வாழுகிற வாழ்க்கையில் உப்பாக இருந்துருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை என்பதை அனுதினம் மறக்காமல் வாழ்ந்துருங்க. இந்த வாழ்க்கை போயிட்டுன்னா திரும்பி கிடைக்காது என்பதை உணர்ந்துருங்க. அதனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் புரோஜனப்படுத்தலைன்னா என்ன நடக்கும் பாருங்கள். வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. எல்லா மனுஷனுடைய முடிவு பாருங்கள், அவன் மண்ணில் புதைக்கப்படுறான். அந்த மண்ணுக்கு மேலே நாய்கள் ஓடும், எலிகள் ஓடும், பூனைகள் ஓடும், கோழிகள் போகும். அந்த இதுக்கு மேலே செடிகள் வளரும். மனுஷர்கள் நாளை பின்ன என்ன செய்வாங்க, நடப்பாதையை மாற்றுவாங்க. இவ்வளோ தான். யாராக இருந்தாலும் நம்ம புதைக்கப்பட போகிறது உண்மைதான். நம்ம எல்லாரும் மரிக்கப்பட போகிறது உண்மைதான். ஆனால் வாழுகிற நாட்களில் சுவை உள்ள வாழ்க்கையாக மாறி, சுவை உள்ள ஒரு நபராய் மாறி, ஒரு உப்பை எடுத்து குழம்புல போடுங்க, அது அழகாக இருக்கும். அந்த குழம்புல உப்பு இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. எதை எடுத்தாலும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்காது. வீட்டில் அதனாலே சண்டை வரும், உப்பு குறைஞ்சிட்டு இல்லை உப்பு கூடிட்டு. அதனால் நம்ம அளவாக கரெக்டாக என்ன செய்யணும், உப்பை போட வேண்டியதாக இருக்குது. இதே போல் தேவ ஜனங்களே, நம்ம அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தேவையான அளவு நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யணும். நிறைய பேர் அளவுக்கு மிஞ்சி செய்வாங்க, அதுவும் ஆபத்து. அளவுக்கு குறைஞ்சி செஞ்சாலும் ஆபத்து. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் பையனை கட்டி கொடுக்குறீங்க, அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அம்மா ஸ்தானத்தை மிஞ்சி போனாலும் அந்த நீங்கள் கட்டி கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆபத்து. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருந்தாலும் ஆபத்து. அதனால் நீங்கள் அளவாக இருக்கணும். உப்புன்னு சொல்கிறது அளவுக்கு போட வேண்டிய விஷயம். அதனால் தேவ ஜனங்கள், நீங்கள் எப்பொழுதுமே கரெக்டான அளவில் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருங்க. அது குடும்பமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். அளவுக்கு போய் உதவி செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்கிறதுக்கு மிஞ்சி செய்யாதீங்க. இதுதான் தேவ ஜனத்தினுடைய லிமிட். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யுங்க, ஆண்டு சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் உப்பு. நீங்கள் குறைஞ்சாலும் ஆபத்து, நீங்கள் கூடுனாலும் ஆபத்து. அதனால் தேவ ஜனங்களே, நீங்கள் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. 2 பாட்டு பாட சொல்கிறாங்களா, 2 மட்டும் பாடுங்க, அது அழகாக இருக்கும். நான் அதிகமாக பாடி நிறைய பேருக்கு நான் உபயோகமாக இருக்குன்னு சொன்னால் உப்பு அதிகமாக போட்டால் என்ன ஆகும், அது ஆபத்து. அதனால் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. தேவ ஜனத்துக்கு ஆண்டு சொல்கிற விஷயம், நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, உப்புனுடைய சாராம்சத்தை இழந்துடாதீங்க. 2வது விஷயம், உப்பை அளவுக்கு மிஞ்சி போட்டால் ஆபத்து, அளவுக்கு குறைச்சி போட்டால் ஆபத்து. அதனால் தேவ ஜனங்களே, நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும்.
நிற்காமல் போனாலும் ஆபத்து, அதிக நேரம் நின்னாலும் ஆபத்து. அதனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதிகமாக செய்யாதீங்க, குறைவாகவும் செய்யாதீங்க. இது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற விஷயம். ஒரு குடும்ப விஷயம், பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அந்த படிப்பை பிள்ளைக்கு அரை மணிக்கூர் தான் மண்டையில் ஏறணும்னா அரை மணிக்கூர் சொல்லிக் கொடுங்க. சொல்லியே கொடுக்காமல் இருக்கிற பெற்றோர் இருப்பாங்க. ஆனால் சிலர் 3 மணிக்கூர் சொல்லிக் கொடுக்க தொடங்கிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியாது. நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நாசம் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்லா ஒரு காய்கறி ஏதோ வறுவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று என்ன செய்றீங்க, ஃப்ரை பண்ணுறீங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா அது தாளிக்கப்படட்டும், நல்லா வறுக்கப்படட்டும் சொல்லி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கரிஞ்சிரும். அப்போ கரியவும் விடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை வறுக்காமலையும் எடுத்துடக்கூடாது. அப்போ போட்ட உடனே எடுத்தால் வறுக்காமல் எடுத்துருவீங்க, அதிக நேரம் போட்டால் கரிச்சிருவீங்க. அப்போ கரெக்டான மாட்ரேட்டான மீடியேட்டிங் பகுதியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நிறுத்தணும். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு உப்பாக இருக்கிறீங்க. உங்கள் அளவுக்கு அடுத்த ஆளுக்கு உதவி செய்யுங்க. அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டியதை நீர் என்னை கொண்டு தான் செய்வீர். அதை நான் கவனமாக செய்ய, உம்மால் நடத்தப்பட்டு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்க. எதுக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அதையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, உங்களுக்கு விசேஷமான ஜெபக்குறிப்பு இருக்கும் என்றால், ஒரு பதட்டத்தை உண்டாக்குகிற ஜெபக்குறிப்புகள் இருக்கும் என்றால் கீழே பதிவிடுங்க. ஜெபநேர குடும்பத்தார் அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஜெபிங்க. ஒரு வரியாவது ஜெபிங்க. நம்ம தேவ ஜனங்கள் பதிவிடுகிற கமெண்ட்ஸ்க்காக ஜெபிங்க. நாங்களும் அந்த கமெண்ட்ஸை பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் வருகிற பதிவில் 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். அந்த சேனலில் வரக்கூடிய லிங்க் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை என்றால் முதல் கமெண்டில் பின் பண்ணப்பட்டிருக்கும். அதை நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.